Hello friends, welcome back to our channel. அப்போ இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா fake nails பத்தி தான். சோ நான் என்ன fake nails யூஸ் பண்றேன் and crack விழாம எப்படி அட்லீஸ்ட் 1 week வரைக்குமாச்சும் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போமா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹேண்ட்லேயுமே தான் வந்து நெயில்ஸ் வந்து வைக்க போகிறேன், அதாவது ஃபேக் நெயில்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக நெயில் பாலிஷஸ் இருக்குது. நான் வந்து அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்காக வந்து நான் நைக்காவோட நெயில் ரிமூவர் தான் எடுத்திருக்கேன், அதாவது மசாபா அந்த ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி அந்த ரொட்டேட் பண்ணால் போதும், டக்குன்னு போயிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டக்கு நான் ஒரு இது தான் பண்ணியிருப்பேன், ஸ்வைப் பண்ணியிருப்பேன், அதுக்குள்ளே வந்து நெயில்ஸ் போயிடும். ஆனால் இன்கேஸ் நீங்கள் 1 or 2 கோட்ஸ் மேலே போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுக்க வேண்டி வரும் அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஃபேக் நெயில்ஸ்க்கு எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிரிட்டி உமன் அப்படிங்கிற பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரியாது இதோட குவாலிட்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதுலேருந்து, அதாவது சுண்டு விரலேருந்து கால் கட்டை விரல் அளவுக்கு இருக்கிற சைஸஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபிங்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தேடி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஆக்சுவலாக, பட் ஏதோ கிடச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிங்கர்ஸ்க்கு எதோ அந்த இது வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சைஸஸ் வேரி ஆகும் இல்லையா. ஸோ நெயில் நம்ம வந்து க்ளூ வச்ச பிறகு தேடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் முதல்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் இதோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொடும்போது எல்லாமே திக்காலாம் அப்படி தான் இருந்தது. ரொம்ப மட்டமான குவாலிட்டிலாம் நான் சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு குவாலிட்டி தான். ஸோ நெயில் க்ளூ வந்து நான் எது எடுத்திருக்கேன் அப்படின்னா மிஸ்க்லரோட நெயில் க்ளூ தான். இது வந்து சூப்பரான ஒரு நெயில் க்ளூ, நல்லா ஒட்டும், உங்களுக்கு 1 week வரைக்குமே நல்லா தாங்கும். நாமளாக ஒரு 1 week அப்புறம் பார்த்திங்கன்னா நாமளாக பிச்சா அது வந்து பிஞ்சிரும். ஆனால் அப்போ கூட நம்ம தானாக வந்து பிஞ்சு வராது, நாமளாக மேனுவலாக பிச்சிட்டோன்னா பிஞ்சிரும் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் அப்ளை பண்ணுறேன், தென் வந்து நெயில்ஸ், அதாவது ஃபேக் நெயில்ஸ்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இது வந்து செகண்ட் ட்ரிப்பு. ஆக்சுவலாக நான் வந்தப்போவே நான் வந்து ஃபேக் நெயில்ஸ் வச்சு பார்த்தேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நான் வெறும் ஃபேக் நெயில்ஸில் மட்டும் அப்ளை பண்ணேன். ஏன் நெயில்ஸ்லலாம் எப்படி நம்ம வந்து நெயில் க்ளூ போடுறது அப்படின்ற யோசனை இல்லை. ஆனால் அடுத்த நாளே வந்து அதாவது என்ன சொல்ல பிச்சுட்டு வந்துடுச்சு அடுத்த நாளே, அந்தளவுக்கு ஒட்டலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா நெயில்ஸ்லேயும் நான் வந்து ஓட்டுறேன். அண்ட் இந்த கிளிப்லாம் எடுக்கும்போது எனக்கு தெரியாது இதோட குவாலிட்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கிராக் விழ ஆரம்பிச்சிரும். நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு மெனக்கெட்டு நீங்கள் ஒட்டும்போது நெக்ஸ்ட் டேவே அப்படி ஆகும்போது எப்படி இருக்குன்னு யோசிங்க. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் டேவே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கிராக் விழுந்த இடத்துல நம்ம இந்த நெயில் க்ளூ இருக்குது இல்லையா, அந்த நெயில் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒட்டினோன்னா ஒட்டிடும் நாங்கள். ஸோ அப்படியே ஒட்டி பார்த்தீங்கன்னா 2 days வரைக்குமே கொஞ்சம் தாங்கிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் திரும்ப வந்து அது வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ ரொம்ப வந்து எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னடா அது இவ்வளோ காசு போட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம், குவாலிட்டி வந்து இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் திரும்ப வந்து ட்ரை பண்ணேன். எப்படி ட்ரை பண்ணேன்னா நம்மளோட ஓணம் இப்போ முடிஞ்சது இல்லையா, அதுக்கு பிஃபோர் நைட் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கே அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணேன்னா உள்ளேயும் வந்து சும்மா நெயில் பாலிஷஸ் அடிச்சிருக்கேன். பட் எனக்கு அப்போ வந்து தெரியாது இது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படிங்கிறது, கிராக் விழாது அப்படிங்கிறதுல எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து இப்போ 2 days பிஃபோர் வரைக்குமே சீரியஸாக சொல்கிறேன் அப்படியே இருந்தது. எந்த ஒரு கிராக் விழலை, எதுவுமே ஆகலை, ஃபேட் ஆகலை, நெயில் பாலிஷஸ் எந்த ஒரு டேமேஜும் ஆகலை, நெயில் க்ளூவும் வந்து எதுவுமே ஆகலைன்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஃபிங்கர்ஸ்லலாம் ஒட்டியிருக்கேன். அண்ட் நெயில் பாலிஷஸ் ஒரு மைல்டான ஒரு கோல்டன், ஒரு பீச் கோல்டு அந்த மாதிரி ஒரு ப்ரான்ஸர் கலர் நினைக்கிறேன் இது. ஸோ அந்த ஒரு கலர் தான் அப்ளை பண்ணி தென் நெயில் டேப் வச்சு லைட்டாக கொஞ்சம் ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தேன். அந்த அளவுக்குலாம் பர்ஃபெக்டானு கேட்டிங்கன்னா தெரியாது எனக்கு, நான் சும்மா ஆசைக்குன்னு வச்சேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கான அந்த நெயில்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா கிராக் விழுது, அந்த ஒரு பிரச்சனை தான், அதையும் நான் வந்து சரி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி டிப் அண்ட்
இது வந்து குட்டி டிப்பான்னு கேட்டது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நடுவில் கிராக் விழும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் உள்ளேயும் நெயில் பாலிஷஸ் கொடுத்துட்டு கிராக் விழுதுன்னா நெயில் க்ளூ அடித்து திரும்ப நெயில் பாலிஷஸ் போட்டுடுங்க. ஸோ இந்த நெயில்ஸ் எனக்கு எப்படி இருக்குது, சூட் ஆகுதா என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு பார்த்ததும் தெரியும், டக்குன்னு ஃபேக் நெயில்ஸ் அப்படின்ற எந்த ஒரு ஃபீலுமே உங்களுக்கு கொடுக்காது. ஒரு நல்ல ஒரு ஒரிஜினாலிட்டி ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன். பேக்ல புஷ்.